வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, அரிசி உப்புமா. பச்சரிசியை வச்சு அரிசி உப்புமா பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணுங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்ல துணியில் துடைச்சிட்டு மிக்சியில் திரித்து ரவா பதத்துக்கு திரிச்சிட்டு சலிச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த குருணை இருந்ததுன்னா உப்புமா பிசு பிசுன்னு வரும். இதை எடுத்துட்டோம்னா நல்ல அரிசி மட்டும் இருந்ததுன்னா நமக்கு உதிரியாக கிடைக்கும். அதை தனியாக எடுத்துகிட்டு திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு திருப்பி தனியாக திரித்து இது எல்லாத்தையும் சேர்த்து இதெல்லாம் சேர்ந்து இதில் 1 டம்ளருக்கு இப்போ இருக்குது நமக்கு உப்புமாக்குள்ளே அரிசி, பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாம். இப்போ தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றுறேன். இதை அப்படியே நான் பேன்லேயே போட்டு மூடி வச்சுருவேன். சிம்மில் போட்டு 10 நிமிஷம் கழித்து இறக்குனா ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டாச்சு. காஞ்ச மிளகாவும் போடுறேன். காஞ்ச மிளகா ஒரு 5, தாளிப்பு மிளகா குண்டு மிளகா, முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை. இப்போ நான் இதுக்கு வெந்நீர் வச்சுருக்கேன். ஒரு 1.25 டம்ளர் வேணும் வெந்நீர் வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா தேங்காய் பூ நல்லா போட்டுக்கோங்க. தேங்காய் பூ போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நாலு கரண்டி தேங்காய் பூ போடுறேன். உப்புமாவுக்கு தேவையான உப்பு போட்டுறேன். இப்போ அப்படியே அரிசியை போட்டு அவ்வளோதான். இதை அப்படியே சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வெந்தவுடனே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வெயிட் போடுறேன். நான் குக்கரில் தான் போடுறேன். மூடி வச்சு வெயிட் போடுறேன். 10 நிமிஷம் கழித்து திறந்தப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம அரிசி உப்புமாவை 10 நிமிஷம் சிம்மில் போட்டு
வெயிட் ரிலீஸ் ஆனவுடனே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நல்லா உதிர்ந்து வந்திருக்கு பாருங்கள். உப்புமா நல்லா வெந்து உதிர்ந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் கலராக இருக்கிறது என்னென்னா, நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கோம் இல்லையா, அதனோட காரம் மட்டும்தான் நல்லாயிருக்கும், காரசாரமாக இருக்கும். இப்போ நமக்கு அரிசி உப்புமா ரெடி. சூடான சுவையான அந்த பருப்புலாம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே லேசாக அப்படி மல்லித்தலை போட்டு இறக்கணும். சூடான சுவையான அரிசி உப்புமா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.